வணக்கம். நான் தான் உங்கள் வழிபோக்கன் ஜெர்மன். வழிபோக்கல் என்ன பார்க்க போகிறோம், கிரிக்கெட் சுற்று போட்டி ஒன்று தான் நாங்கள் பார்க்கணும். கிரிக்கெட்டுன்ற ஒன்று ஒரு மாலையில் போய் நண்பரோட விளையாடிட்டு கிரிக்கெட் விளையாடி இருந்து கதை பேசுகிறது, கழகங்களுக்காக கிரிக்கெட் விளையாடுறது, ஏனைய கழகங்கள் இணைந்து சுற்று போட்டியாக விளையாடுறது, நிறைய அனுபவங்கள், நிறைய ஞாபகங்கள் எங்கள் அனைவருக்குமே இருக்கும். முந்தையெல்லாம் கிரிக்கெட் விளையாடிக்க சில நேரங்களில் நாங்கள் கல் செல்லாமல் கூட அதை அடித்து கூட விளையாடிக்கிறோம். இல்லை பிடிபட்ட அடியெல்லாம் முடியும். நிறைய ஞாபகங்கள் எங்களுக்கு இருக்குது. கிரிக்கெட் அவ்வளோ எங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி கிரிக்கெட்டுக்கும் எங்களை பிடிக்கும். அதோட இப்போ நிறைய நண்பர்கள் வெளிநாட்டு சென்று எங்களோட சேர்ந்து படித்தவர்கள், சேர்ந்து வேலை செய்தவர்கள் வெளிநாட்டுக்கு சென்றது எப்படி ஒரு சின்ன வழி இருக்குமோ அதே மாதிரி எங்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடிய நண்பர்கள் வெளிநாடு சென்றதை கூட சிறிய வழியை தான் தரும். ஏன்னா அவ்வளோத்துக்கு எங்களோட ஒற்றுமை கிரிக்கெட்டால் உருவாகிருக்கு. நிறைய நண்பர்கள் கூட கிரிக்கெட்டால் கிடைச்சிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கிரிக்கெட் தற்பொழுது பரிமாணங்கள் மாறி மாறி கூடுதலாக சுற்று போட்டியெல்லாம் நீங்கள் இடம்பெற்றிருக்கு. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை அப்படி ஒரு சுற்று போட்டி ஒன்றை தான் நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அது என்ன சுற்று போட்டி, எவ்வாறான போட்டிகள் இடம்பெறுது என்று பார்க்கலாம். வணக்கம். இந்த கலட்டி பிரீமியர் லீக் நீங்கள் நடத்துறதுக்கான நோக்கம் என்ன? கலட்டி பிரீமியர் லீக் எங்களோட உள்ளூர் இளைஞர்களுக்கு இந்த கோகில் பிரதேச இடையில கிரிக்கெட்டுக்கு கொண்டு வரதுக்காக இப்போ நான் 4 வருஷமாக நடத்தி கொண்டு வரேன். இப்போ 4 வருஷம்ன்றன்னா சாதாரண விடயம் இல்லை. இப்போ ஒவ்வொரு விடம் பல இன்னல்களை சந்திச்சு தான் வந்திருப்பீங்க. 4 வருஷமாக வெற்றிகரமாக அமைகிறதுக்கு யார் எவ்வாறான நிகழ்வு காரணமாக இருந்தது? இதுக்கு இந்த எங்கள்கிட்ட டீம் எடுக்கிற ஓனர்ஸ், 4 வருஷமாக தொடர்ந்து இருக்கிற டீம் எடுக்கிற ஓனர்ஸும் எங்களுக்கு அனுசரணதாரங்களும் இந்த மைதானத்தை தர தொழில்நுட்ப கல்லூரி நிர்வாகம் தான் நடத்துறது முக்கியமாக. இல்லைன்னா உள்ளூரை தாண்டி வெளி இடங்கள்லேருந்து அயலூர்லேருந்தும் சில பிளேயர்ஸ் விளையாடினாங்க. ஆமாம், இது உள்ளூரை தவிர ஒவ்வொரு டீமுக்கும் குறைஞ்சது 3 பேர் வழி யாழ்ப்பாணம் மண்டலத்தில் வட மாநிலத்திலேருந்து இங்கேயும் விளையாடலாம்னு முல்லைத்தீவுலேருந்து வந்திருக்கேன், கிளிநொச்சிலேருந்து வந்திருக்கேன், பெரத்துறை ஒவ்வொரு பக்கத்துலேருந்து வந்திருக்கேன். ஒவ்வொரு டீம்லேயும் 3 பேர் வழி பிரதேசங்கள் எடுக்கு. இப்போனா பொதுவாக பார்க்க கிரிக்கெட் மீதான ஆர்வம் 2000 ஆண்டுக்கு பின்னர் பிறந்த இளைஞர் மத்தியில் குறைவடைந்து செல்றேன் கூறினோம். அது உண்மையா இல்லாட்டி அது பொய்யான கருத்தா? இல்லை, அது உண்மையான கருத்து தானே. ஏன்னா இப்போ இதில் விளையாடுறாக்கெல்லாம் கூடுதலான எல்லாரும் 30 வயசுக்கு மேற்பட்டாக்கெல்லாம் கூடுதலாக விளையாடுற மாதிரி இருக்குது. அடுத்த 18 வயசு, அதாவது 20 வயசு குறைஞ்சாக்கலன்னு பார்த்தா இதுக்கு ஒரு 4-5 பேர் தான் கிரவுண்டுக்கு விளையாடுறாங்க. ஏன் அவ்வாறான நிலை காணப்படுது? எல்லோரும் கூடுதலாக இந்த ஃபோனோட மினக்கிறாங்க, டிக்டாக்கில் அதோட மினக்கிறபடியே கிரவுண்டுக்கு வராங்க. இல்லை, உங்களோட இளம் பருவத்தில் இளைஞராக இருக்கும் பொழுது அந்த கிரிக்கெட் மீது எப்படி உங்களை பெற்று வந்தது? நான் சென்ட் ஜோன்ஸில் படித்தது. அப்போ அங்கேயும் அந்த பிக் மேட்சுகளை பார்த்து அதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது. அப்புறம் நான் விளையாடுறதா எங்களுக்கு இந்த கிரவுண்டுகள் அது பிரச்சனை. இப்போ நகரமாக அபிவிருத்தி அடையக்கு கிரவுண்டுகள் இல்லை. இப்போ இந்த 4 வருஷமாக தான் எங்களுக்கு இந்த கிரவுண்ட் பாவிக்கிறதுக்கு தந்திருக்கேன். இப்போ இனி நாங்கள் விளையாட இல்லாட்டியும் விளையாடுறபடியெல்லாம் ஊக்குவிக்கிறதுக்காக இதை நடத்தி கொண்டு வரோம். உங்களோட பார்வையில் நீங்கள் ஒழுங்காக குழுவில் இருக்கிறபடியால் இப்படி வெற்றிகரமாக நடந்துருக்கப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது? இது வெற்றிகரமாக நடக்கிறது சந்தோஷம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இனி வரும் பருவகாலங்களில் அதை எப்படி கொண்டு போக போகிறோம்னு தெரியல. எல்லாருக்கும் வயசு இளம் வீரர்கள் வரணும், வந்தால் தான் அதை கொண்டு போகலாம். இல்லாட்டி ஓவர் 42 மாதிரி போயிடும். இனி வார வருஷங்களில் புதுப்படியில் உள்ளூர் கொண்டு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். ஆனால் பின்னேரங்களில் விளையாடுறதுக்கு படியில் வராங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் குறிப்பிட்டது ஸ்பான்சர்ஸ் இருக்கேன் தானே, டீம் ஓனர்ஸ், அது நீ கேட்டோன்னு டீம் அடிக்கணுமா, அதுக்கு ஆதரவு தரணுமா? ஆமாம், எங்கள்கிட்ட கூடுதலாக ஒரே டீம்கள் தான் தொடர்ந்து பங்கு பெற்றி கொண்டு வருது. சில டீம்கள் தவிர்க்க முடியாத காரணத்தால் வெளியில் போயிருக்கு. சில டீம் புதுசாக நடத்துகிறத பார்த்துட்டு திருப்பி இந்த வருஷம் 2 டீம் புதுசாக வந்தது, 2 டீம் தவிர்க்க முடியாத காரணத்தால் போனது. சில அடுத்த வருஷம் அந்த பழைய 2 டீமும் பிறகு டீம்களை கூட்டி நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நன்றி அண்ணா. நீங்கள் 4 வருஷமாக ஒரு டீமோட உரிமையாளர் இருக்கீங்க. அந்த உரிமையாளர் ஆகோண்ட பற்று எப்படி வந்தது? எப்படி உரிமையாளரோட அன்னைக்கு பங்களிப்பு செலுத்துறீங்க? நாங்கள் முதலாவது 2023 இதுக்குள்ளே ஆத்திசூடி பிரீமியர் லீக்னு ஒன்று தொடங்கினவங்க. தொடங்கும்போது முக்கியமாக கொஞ்சம் பேரை கதைச்சி உரிமையாளர்களை தேடிட்டு இருந்தாங்க. அப்போ நிறைய பேர் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறதுல நாங்கள் ஒரு 6 பேர்
சேர்ந்து இதில் டீம் ஒன்று எடுத்து இங்கே அந்த நேரத்தில் வீண் பிரச்சனைகள் இளைஞர்கள் மத்தியில் குழப்பங்கள் அதுகளெல்லாம் ஏற்பட்டிருந்த காலம். அப்போ அவங்கள ஒரு கிரிக்கெட்டுக்குள்ளே கிரவுண்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு போட்டு எல்லாருமா சேர்ந்து அந்த மெச்சில் எடுத்து வச்சா கிரவுண்டுக்குள்ளே பொடியில் நிற்பாங்க. வீண் குழப்பங்கள் பிரச்சனைகள் தேவையில்லாத இதெல்லாம் குறையுமென்று போட்டு முடிவெடுத்து நாங்கள் முன் வந்தாங்க ஆரம்பத்தில். அப்போ வந்து முதலாவது அந்த மெச் விளையாடினோம். அது ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தினது. அதுக்கு பிறகு மெச்சுகள் ஒவ்வொரு கமிட்டியாக போட்டு சில டூர்னமெண்ட்டுகள் நடத்த வலிக்கிட்டாங்க. அதில் நாங்கள் சில இதுகளில் நாங்கள் பங்கு பட்டுனாங்க. அதோட அந்த டெக் கிரவுண்டில் டூர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. முதலாவது டூர்னமெண்ட்டாக ஆத்திசூடி இருந்தது, ஆத்திசூடி பிரீமியர் லீக் கண்டு. ரெண்டாவது கேபிஎல் கருடா பிரீமியர் லீக் கண்டு இருந்தது. மூன்றாவது ஹைனாஸ் பிரீமியர் லீக் ஒன்று வந்தது. பிறகு ராஜா பிரீமியர் லீக் ஒன்று ஸ்டார்ட் பண்ணவங்க. அதை மாதிரி ஒரு 6-7 டூர்னமெண்ட்டுகள் தொடர்ந்து வச்சவங்க. அதனால இப்போ வருஷத்துக்கு ஒரு 6 டூர்னமெண்ட் இந்த கிரவுண்டில் நடக்குது. இன்னொரு விடயம் வந்து நான் கேள்வி டெக் கிரவுண்ட் கமிட்டின்னு சொல்லி ஒன்று உருவாக்கியிருக்கேன். அதில் பங்களிப்பு எப்படி இருக்க போகுது? ஓமண்ணா, அது இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். 4 வருஷமாக இதுக்குள்ள டூர்னமெண்ட் நடக்கிறதால கிரவுண்ட் வந்து டெக்னிக்கல் காலேஜால் தான் தாரது. அப்போ அது தொடர்ந்து எங்களுக்கு தரணுமெண்டா நிறைய சிக்கல்கள் இருந்தது. அப்போ அதை நாங்கள் கருத்தில் கொண்டு அதுக்குள்ள வேறு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, கிரவுண்டை பத்திரமா விளையாடிட்டு திருப்பி ஒப்படைக்கணுன்ற ரீதியில் ஒரு கமிட்டி ஒன்று உருவாக்குனாங்க. அதில் ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர் 2-3 பேரை போட்டு அந்த ஏற்கனவே விளையாடி இருக்கிற 7 டீமுக்கும் ஏதாவது சிக்கல்கள் இந்த கிரவுண்ட் எடுக்கிறதுல இல்லை நடத்துறதுல எதுவும் இருந்தால் அதை கமிட்டி தலையிட்டு அதை சரிப்படுத்தி கொடுக்கும்ன்றதுக்காக ஒரு கமிட்டி உருவாக்குனாங்க. நானும் ஒரு 3 முன்னே சுற்றுப்போட்டில் வந்து ஒரு பிளேயராக வந்து களமிறங்கிக்கிறேன். ஆனால் இப்போ என்னுடைய பார்வையில் அதை தாண்டி உங்களுடைய பார்வையில் எப்படின்னா 2000 ஆண்டுக்கு பிறந்தவருடைய பங்களிப்பு வந்து ஒரு போட்டியாளராக பங்களிப்பு இல்லை பார்வையாளராக பங்களிப்பு வந்து இந்த கிரிக்கெட்டை பொறுத்தவரை குறைந்த வண்ணம் காணப்படுது. அது உண்மையாக பையா? குறைஞ்சது உண்மைதான். யாழ்ப்பாணத்தை நாங்கள் பொதுவாக யாழ்ப்பாணத்தில் குறைஞ்சிருந்ததுக்கான காரணம் நிறைய இருந்தது. பொடிகள் அந்த பெரிய பெரிய பைக்கில் எடுத்து சுத்த வலிக்கிட்டது, ஃபோனுகள் வந்தது. அடுத்தது ஒவ்வொரு டீமும் இப்போ வந்து கிரிக்கெட்டுக்கு ஃபுட்பாலுக்குன்ற ஒரு அமைப்பு இருக்கிற மாதிரி பொடிகளுக்குண்டே ஒரு அமைப்பாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு குழுவாக ஒவ்வொரு அமைப்பாக இருக்கிறதால கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது குறைவாக இருந்தது. ஆனால் இதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 2022-23க்கு பிறகு திருப்பியும் கிரிக்கெட்டுக்கு வராங்க. அந்த இடையில கொஞ்சம் விடுபட்டு இருந்தது என்னமோ தெரியல. நான் இப்போ திருப்பி வராங்க. உள்ளூர் போட்டிகள் வச்சு உள்ளூரில் 15 பிளேயர்ஸை ஊக்குவிச்சா கட்டாயம் வராங்க. சில போட்டிகள் வந்து வெளியூர்களை பெரிய பிளேயர்ஸை முன்னிலைப்படுத்தினா உள்ளூர் பிளேயரை தட்டுப்படுறதால அந்த போட்டிகளில் உள்ளூர் பிளேயர்ஸ்கள் வர முடியாமல் போகுது. அதனால இந்த டெக்னிக் டவுனில் கூட நாங்கள் 3 போட்டியை வெளியூர் பிளேயரை உள்வாங்கியும் 4 போட்டிகளை உள்ளூர் பிளேயர் மாத்திரம் வச்சு நடத்துகிறோம். அதனால் உள்ளூர் பிளேயர்கள் விளையாடுறதுக்கு முன் வராங்க. இந்த ஆத்திசூடி பிரீமியர் லீக் எல்லாம் வந்து எங்களுக்கு சில ஜிஎஸ்பிகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்டு உள்ளூர் பிளேஸுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து நடத்தப்படுறதால அது முழுக்க உள்ளூருக்குள்ளே எல்லாரும் இருப்பாங்க. அதனால் எல்லாரும் பதிவுகளை மேற்கொள்வாங்க. விளையாடாதவனும் விளையாட தெரிஞ்சவனும் விளையாட ஆர்வம் உள்ளவனும் கலந்து கொள்வாங்க. அதனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். மற்றபடி எல்லாரையும் சேர்க்கணும்னு வெளியூரை சேர்க்கறதுக்கான வெளியூர் பிளேயர்ஸும் இதில் கவனம் செலுத்தணும். பெரிய பிளேயர்ஸோடு சேர்ந்து தாங்களும் விளையாடணும்னு ஆர்வப்படுவாங்க. அதுக்காக அந்த வெளியூர் பிளேயர்ஸையும் சேர்த்து சில மேட்சுகளை வைக்கிறேன் நாங்கள். என்னுடைய வந்து இப்போ எங்களோட காலப்பகுதியில் வந்து நாங்கள் ஒரு 7 எடுத்தோடனே ஓயில் எடுத்தோடனே ஒரு அந்த பெரிய எங்களுக்கு கழக அணியில் வந்து நாங்களும் ஒரு பிளேயராக இருக்கணும், நாங்களும் ஒரு பெரிய அளவில் வெளியில் தெரியப்படணுன்ற இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்துட்டு நாங்கள் அதுக்கிட்ட வந்து சின்ன வயசுலேருந்து போய் கிரவுண்டில் விளையாடி கொண்டிருப்போம். இப்போது என்னுடைய பார்வையில் அந்த கழகங்களுக்கு இடையான போட்டியில் வந்து குறைஞ்ச மாதிரி தான் தெரியுது. அது உண்மையான விடயமா? கழகங்களுக்கான போட்டிகள் வந்து கூடுதலாகவே குறைஞ்சிதான் இருக்குது. என்னென்னு சொன்னால் அப்போ முந்தி ஒரு ஆக்கள் செட் பண்ணி ஒரு டீமை போட்டு வந்து ஒரு வாசியசாலையோட பேரை வச்சு ஒரு கிளப்போட பேரை வச்சு ஒரு ஊருக்கும் போய் விளையாடினதெல்லாம் குறைஞ்சிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ கூடுதலாக அந்த ஃபுட்பாலுக்கு பிறகு ஐபிஎலுக்கு பிறகு பிரீமியர் லீக்கள் வந்ததால் பிரீமியர் லீக்கள் மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் வைக்க வலிக்கிட்டவங்க. அதுவும் ஒரு மாற்று தான். ஏன்னா அந்த கழகங்கள் இல்லாத பட்சத்தில் கூட ஒரு பதிவுகளை மேற்கொண்டு தனக்கு கிடைச்ச டைமில் விளையாடக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ச்சியாக விளையாட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்காது. வேலைக்கு இடையில் இல்லை, சனி ஞாயிறில் விளையாடக்கூடிய மாதிரியும் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய டைமில் விளையாடக்கூடிய மாதிரியும் தன்னுடைய ஆர்வத்தை செயல்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த பிரீமியர் லீக்கும் அமையுது. ஓகே. வணக்கம். பொதுவான பார்வையில் இப்போ 90ஆம் ஆண்டுக்கு முதல் பிறந்தாக்கள் இல்லை 90ஆம் ஆண்டுக்காரராக வந்து கூட அந்த பிரீமியர் லீக் கிரிக்கெட் யாழ்ப்பாணத்தில் இப்போ வரைக்கும் கூடுதலாக விளையாடுற பார்வை ஒன்று இருக்குது.
நீங்கள் ஒரு 2K கிட்ஸாக அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மைதானண்ணா. என்னென்னா இப்போ வந்து சின்னாக்கண்ட எண்ணிக்கையே குறைஞ்சிட்டு தான். இப்போ முந்தி நாங்கள் இப்போ விளையாடுறதுக்கு காரணம் வந்து நிறைய பேர் பெரிய அண்ணாக்கள் ஜேரோன் அண்ணா எங்களோட அண்ணாக்கள் எல்லாம் கிரிக்கெட் விளையாடுறதால அந்த ஆர்வத்தில் நாங்கள் விளையாடி கொண்டிருக்கிறோம். இப்போதே சின்னப்படியில் என்னென்னா தெரியுதானே இப்போ வேறு பழக்கங்களுக்கு எல்லாம் போய் அவங்க அந்த விளையாட்டு இண்டஸ்ட்ரியே இல்லாமல் போயிட்டு இப்போ கிரிக்கெட்டோ சரி வேறு கேமோ சரி இப்போ அழிஞ்சொன்று தான் இருக்குது ஜெனரேஷன். முந்தி ஜாழ்ப்பாணம் வேண்டாம் ஸ்போர்ட்ஸ் பெருசாக இருந்தது, ஸ்போர்ட்ஸ் படிப்பு எல்லாத்துலேயும் பெருமையாக தான் இருந்தது. இப்போ இல்லை, அதுக்கு உண்மையான காரணம் வந்து மாற்றிட்டாங்க, மாறிக்கொண்டு போகிறாங்க. ஆனால் இன்னொரு கருத்து ஒன்று இருக்குது, பொதுவான கருத்து. இப்போ இந்த பிரீமியர் லீக்கால் வந்து இந்த 90ஆம் ஆண்டு பெரிய பெரிய பிளேயருக்கு தான் சந்தர்ப்பம் இருக்குது, புதுசாக வர பிளேயருக்கு வந்து அந்த சந்தர்ப்பம் வந்து அரிதாக தான் இருக்குன்ற மாதிரி ஒரு எண்ணக்கரு இருக்குது. அதை எப்படி சொல்கிறீங்க? இன்னும் எங்களுடைய சின்னப்படியில் இந்த எண்ணிக்கை குறையிறது காரணமே விளையாடுறாங்கன்ற எண்ணிக்கை குறைஞ்சிரு நிறைய. இப்போ பெரியாக்கள் இப்பயும் அதே கேமோடு அப்படியே விளையாடிக்கொண்டே இருக்கிறாங்க. அவங்க எப்பயுமே அந்த ஸ்டாராகவே இருக்கிறாங்க. சின்னப்படி என்ன செய்யண்டா ஒன்று விளையாடுறாக்கள் அவங்கள பார்த்து பயப்படுறாங்கன்றதை தாண்டி அவங்களுக்கு பந்து போட பயப்படுவாங்க, பேட்டிங் செய்ய பயப்படுவாங்க அவங்களோட இதுக்கு. இப்போ சின்னப்படியில் வந்து வேறு பழக்கங்களுக்கு போகிறதால நல்லா விளையாடக்கூடிய படியனும் இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனையில் உள்ளுகளுக்கேயும் இருக்கிறாங்க. உடம்புகள் சரியில்லாமல் வருத்தங்களில் எத்தனையோ பேர் இப்போ கேன்சர் இதெல்லாம் எல்லாம் பாதிக்கப்பட்டுருக்காங்க. இன்னொரு விடயம் வந்து இப்போ நீங்களும் ஒரு 2K கிட்ஸ் தானே, நீங்கள் இப்போ உங்களுக்கு வயசு 90ஆம் ஆண்டு 80ஆம் ஆண்டு பிறந்தவரோட விளையாடுறீங்க, நீங்கள் வேறு கண்டு பயப்படுறீங்களா? அவையில் உங்களுக்கு கண்டு பயப்படுறீங்க? அப்படி இல்லைண்ணா, அவைய பந்து போட்டுச்சுன்னா எங்களுக்கு விளையாடணும்டா ஆசை. ஏன்னாண்டா அவைகளுக்கு விளையாட எங்களுக்கும் பெருமையாக இருக்கும், அதே நேரம் எங்களுக்கும் ஒரு சந்தோஷம். என்ன அவையில்ட பந்துக்கு விளையாடிட்டோம், இங்கே வந்து மலையனை பந்து கடிச்சிட்டேன், ஜேருவனை பந்து கடிச்சிட்டேன்னு சொல்லலாம் தானே. அதேமாதிரி அவைகளுக்கு ஒரு டொட் போல் ஓட்டாலும் சந்தோஷம் தான். பொதுவாக வந்து 90ஆம் ஆண்டுக்கு மேலே பிறந்தாக்களை வந்து ஒரு வயசு உணாக்கள் கலாய்க்கினோம். அப்போ அவையில் சுறுசுறுப்பாக விளையாடினோமா அப்படி வயசு உணவாக தெரியுதா அவங்களுக்கு? கட்டாயம் இல்லைன்னா அவங்க எல்லாம் லெஜெண்டாக விளையாடி கொண்டு இருக்கிறாங்க, நாங்கள்லாம் சுறுசுறுப்பு இல்லாமல் போய் கொண்டு இருக்கிறோம். எனக்கே இப்போ பேக் பெயின் எல்லாம் இருக்குது. இப்போ பெரிய பெரிய அண்ணாக்களை பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் பாஞ்சு ஊடி பிடிக்கிறாங்க, எங்களுக்கு அந்தளவுக்குள்ள இது இல்லை. என்னடா எங்களோட சாப்பாடு பழக்க வழக்கங்கள் அது எழுதலால் வந்து நாங்கள் மாறி போய் நிற்கிறோம். ஓகே, நன்றி. வந்து நிறைய நல்ல விடயங்களை செய்தாலும் ஒரு சிலருடைய கருத்து இருக்குது அப்படின்னா வந்து இளைஞர்களுக்கு இந்த சுற்றுப்போட்டியில் சந்தர்ப்பம் வந்து குறைவாகத்தான் வழங்கப்படுறது. அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து சரியான விஷயம். ஆனால் இருந்தாலும் என்ன விஷயம்னு சொல்லிச்சுன்னா இளைஞர்களுக்கு ஏன் அங்கே அந்த சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை என்று வெளியில் இருக்கிறவர்களுக்கு பார்க்குறது எப்படி தெரியுது என்று சொல்லிச்சோன்னா, அதாவது வந்து இப்போ ஓனர் சைட்டாலையும் கேப்டன் சைட்டாலையும் வந்து இளம் வீரரை விட அந்த டூர்னமெண்ட்டில் வந்து பிளெயின் 11க்கோ இல்லை அந்த 15 வீரர்களுக்கு இருக்கிறத வந்து சீனியர்ஸ் பிளேயர்ஸ் இருப்பினும் ஆனபடியாக வந்து அந்த சந்தர்ப்பம் வந்து இளைஞருக்கு வழங்கப்படுற இல்லை. காரணம் என்னென்னு சொல்லிச்சுன்னா ஒவ்வொரு ஓனரும் வந்து யோசிக்கிறது வந்து எங்கள்கிட்ட டீம் வந்து வின் பண்ணணும், அதுதான் ஒரு பிரச்சனை. ஆனால் அந்த இளைஞர்களுக்குரிய சந்தர்ப்பம் எப்போ வழங்கப்படுதுன்னு சொல்லிச்சோன்னா அந்த டஃப்பான பிளேயரோ இல்லாட்டி விளையாடக்கூடிய சீனியர்ஸ் பிளேயர்ஸ் அந்த பிளேயிங் 11க்கு வராத பட்சத்தில் அந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அவை சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணினா திரும்ப அவர்களுக்கு அவங்களுக்கு வாய்ப்பளிக்கப்படுது. இவ்வாறான போட்டிகளான கழகங்களுக்கு இடையிலான போட்டிகள் வந்து குறைந்த வண்ணம் காணப்படுன்னு சொல்லி நம்ம அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக, அதாவது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முதல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் சாதாரணமாக யாழ் மாவட்டத்தில் வந்து லீக் தொடர்ன்றது யாருக்குமே தெரியாத விடயம். அதாவது வந்து நொக் அவுட் பேசிக்காக உங்களுக்கு தெரியும். யாழ் மாவட்டத்தில் சிறந்த கழகங்களான ஸ்ரீ காமாட்சி ஸ்போர்ட்ஸ் கிளப், ஹார்மேல் பாய்ஸ், காந்தி நியூ ஸ்டார், உடுவில் ஸ்டைல் பாய்ஸ், அப்படி குறிப்பிட்ட ஒரு கழகங்கள் இருக்கிறது. அந்த கழகங்கள் வந்து இப்போ சாதாரணமாக இப்போ விளையாடுற கழகங்கள் எல்லாம் லீக் தொடர்ன்னு சொல்லிச்சுன்னா ஒரு 7 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணினா முதல் 3 மேட்ச் தோத்தாலும் கடைசி 3 மேட்ச் அடித்து நாங்கள் வந்து புளியோ போகலாம்ன்ற ஒரு எண்ணத்தோடு விளையாடுறாங்க. நாங்கள் விளையாடின காலப்பகுதியில் வந்து முழுக்க விளையாடுறதே நொக் அவுட் தான். நொக் அவுட் மீன் ஒரு மேட்ச் தோத்தாலே நாங்கள் வெளியில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஃபைனலுக்கு போகணும்னு சொல்லிச்சோன்னா 5 மேட்ச் வின் பண்ணி 6வது மேட்ச் தான் ஃபைனலுக்கு போவோம். ஏன் இப்படி என்ன சொல்லிச்சுன்னா இப்போ கொஞ்சம் பிஸ்னஸ் கிரிக்கெட்டாக போய்கொண்டு இருக்குது. பொதுப்பட ஜெஃப்னாவில் இல்லை எங்கேயுமே. அதாவது வந்து இப்போ தொழில் முறையிலான
கிரிக்கெட்டு தான் அந்த உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் உடன்படிக்கை இதிலேயே அடிக்கிறாங்க. ஆனால் மென்மேலும் அந்த நொக் அவுட் மேட்ச் வரணும் என்று சொல்லி சொன்னால் அதை திரும்பவும் ஒரு வேறு சில கழகங்களை அதை கொண்டு வரணும். கொண்டு வந்தால் இந்த லீக் முறையான போட்டியும் நடைபெறும், நொக் அவுட் முறையான போட்டியும் நடைபெறும். என்னுடைய இப்போ நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறது நல்லா இருக்கா, இல்லாட்டி சிறு வயதில் பெற்றோருக்கு தெரியாமல் இல்லாட்டி இப்போ கிரிக்கெட் விளையாடி பிடிபட்டு அடி வாங்கி விளையாடின கிரிக்கெட் அந்த தருணங்கள் நல்லா இருக்கா? நீங்கள் கேட்குறது ஒரு நல்ல கேள்வி தான். இப்போ அந்த காலத்தில் வந்து எல்லாருமே ஸ்கூலுக்கு போகிறோண்டோ இல்லாட்டி டியூஷனுக்கு போகிறோண்டோ கட்டடிச்சு போட்டு மேட்ச் விளையாட போனால் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். ஆனால் இப்போ பேசிக்காக தெரியும், அம்மாக்களுக்கோ இல்லாட்டி மேரிடாக இருந்தால் ஒய்ஃபுக்கோ தெரியும் அவர் எங்கே நிற்கிறாருண்டா ஓகே மேட்ச் விளையாட தான் போகிறாருன்னு சொல்லி. அந்த கால கிரிக்கெட் கொஞ்சம் ரசனையாக இருந்தது, எல்லாருக்குமே வந்து என்ன சொல்கிறது பொய் சொல்லி கிரிக்கெட் விளையாட வரது ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம். ஆனால் இப்போ என்ன விஷயம்னு சொல்லிச்சுன்னா இப்போ அப்பா அம்மாவை கேட்டால் பிள்ளை எங்கே நிற்பான்டா ஓகே இந்த டெக்னிக்காலஜியில் நிற்பான், இல்லை கொக்கிலினில் நிற்பான், அந்த எங்கெங்கே லீக் நடக்குதோ அங்கே நிற்பாங்க. ஆனால் இதுவும் ஒரு நல்ல விடயம் தான். இப்போ இளைஞர்களை பொறுத்தமல்ல வேறு ஒரு போதைப் பொருளுக்கு இல்லையோ இல்லாட்டி குடிக்கிற பிரச்சனைக்கு கொண்டு வராமல் ஓகே அடுத்தடுத்து ஒரு லீக் தொடர்கள் நடத்துகிறபடியாக சனி ஞாயிறு தான் அந்த கிடைக்கிற லீவு. அந்த லீவில் வந்து படியலை கிரவுண்டுக்கு, அதாவது வந்து விடிய 8:30 மேட்ச் தொடங்கினா பின்னேற மட்டும் கிரவுண்ட், பின்னேறம் அவங்க வீட்டை போனாங்கன்னு சொன்னால் இந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இளைஞர்களே ஒரு நல்ல விஷயத்துக்கு கொண்டு வரதுக்கான இப்படி நொக் அவுட் முறையோ இல்லாட்டி லீக் முறையோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு தொடராக எல்லாருக்கும் அமையும். நன்றி அண்ணா. நன்றி. உமேஷ் வணக்கம். நீங்களே கூடுதலாக உள்ளூர் சுற்றுப் போட்டிகள் வந்து கூடுதலாக வைக்கிற நீங்கள்? இது வந்து உண்மையாகவே 2022, 23 காலப்பகுதியெலாம் நீங்கள் இந்த உள்ளூர் போட்டிகளை ஆரம்பித்தோம் நாங்கள். அப்போ உள்ளூர் போட்டி முக்கியமாக ஆரம்பித்ததுக்கான காரணம் வந்து என்னென்னு சொன்னால் இப்போ யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இப்போ கனவேர் கம்ப்ளைண்டாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து அந்த இளைஞர்களே அந்த போதை வஸ்துப்பாங்க. அப்போ மெயினாக நாங்கள் அதுகளை இல்லாமல் இருக்கணும். மற்றது கல டீமேட்டை அதை சுற்றிட்டு இருக்கிற பிரதேசங்கள், அதாவது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இதில் 6-7 பிளேயர்ஸ் அதாவது ஜிஎஸ் டிவிஷன் பிளேயர்ஸ் வந்து விளையாடி கொண்டிருக்கிறோம். இப்போ தொடர்ந்து ஒரு சனி ஞாயிறு மேட்சஸாக தான் இங்கே இருக்கும். கிட்டத்தட்ட 7 டூர்னமெண்ட்டுகள் நடக்கும். அப்போ 7 டூர்னமெண்ட் சொன்னால் ஒரு டீமில் 14-15 பிளேயர்ஸ்ன்னு சொன்னாலே இப்போ கிட்டத்தட்ட 154 இளைஞர்கள் வந்து இதுக்கு தொடர்ந்து ஆக்டிவாக இருப்பினோம். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா செய்யும் அப்படியே வந்து அந்த இப்போ கேட் அடி இந்த வெளியில் இருந்து பார்க்குறதுக்கான கணக்கு பேர் இருக்கணும். இதே வந்து இப்போ நான் இங்கே மட்டும் விளையாட மாட்டோம். இப்போ கனவேர் வந்து வெளியில் விளையாடினோம், அதாவது பெரிய பெரிய டூர்னமெண்ட்ஸ் விளையாடினோம். அதில் மட்டும் விளையாடினா இப்போ சான்ஸ் கனவேருக்கு கிடைக்காம போகும். அப்போ அதையில் ஊக்குவிக்கிற மூலமாக தான் நாங்கள் இங்கே உள்ளூர் போட்டியில் வந்து. உங்களுக்கு என்ன கிரிக்கெட்டில் ஆர்வம் வந்தது? நான் இப்போ என்னோட சின்ன வயசில் நாங்கள் டிவி பார்க்குறேன், அந்த வேர்ல்டு கப் மேட்சஸ் அப்படின்னு பார்த்து நாங்களும் விளையாடணுமென்று ஆசை வந்தது. ஆனால் ஒரு உள்ளூர் போட்டியில் நடக்க எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்குமேனு சொன்னால் இப்போ நாங்கள் இங்கே விளையாடுறோம். இப்போ வெளியில் போய் விளையாடுற அண்ணாக்கள் வந்து இங்கே விளையாடுக அதோட காம்படிட்டிவாக விளையாடுக எங்களுக்கு கொஞ்சம். உங்களோட ஒரு 10 வருஷத்துக்கு விளையாடினாக்கள், 5 வருஷம் விளையாடின பல பேர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டோம். இப்போ அவையில் நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்களா? கட்டாயம். இப்போ வெளிநாடுன்றது என்னென்னு சொல்ல இலங்கையை பொறுத்தவரையில் இந்த என்னோட பொருளாதார ரீதியாக தான் நிறைய பேர் வெளிநாடு போயிருக்கோம். அவையோட குடும்ப சூழல் அப்படி அதில் பற்றி தான் எங்களோட விளையாடினா. மற்ற எங்களோட வயசுக்காரர் எங்களோட வயசு குறைஞ்சாக்களே இப்போ கன பேர் விளையாட போயிருக்கணும். இப்போ எங்களோட விளையாடின போன சீசன் விளையாடின கன பேர் அவையில் போன வருஷம் விளையாடினாக்களே இப்போ இந்த வருஷம் விளையாட போனாக்கள் எல்லாம் இருக்கணும். கட்டாயம் மிஸ் பண்ணுறது தான். ஆனால் என்ன சரி இப்போ இது வந்து எங்களை நாங்கள் பொழுதுபோக்கு மற்றது எங்களை ஒரு திறமையாக வச்சுருக்கிறதுக்காண்டி தான் இந்த டூர்னமெண்ட் நடக்குது. ஆனால் இருந்தாலும் அவை தங்களோட குடும்பம் பொருளாதாரம்ன்றதை பார்க்கணுன்றதில் அவை போனது அது என்னென்னு சொல்ல கவலையாக இருந்தாலும் அது அவைக்கு ஒரு திருப்தியான விஷயமா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, நன்றி உங்கள் தகவலுக்கு. நன்றி. இந்த வழிபோக்கன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வழிபோக்கன் வந்து நான் உங்களுக்கு காண்பிக்க வரைக்கும் எனக்கு பழைய ஞாபகங்கள் ஒரு வருடமாக நான் கிரிக்கெட்லேருந்து சற்று விடைபெற்று இருக்கின்றேன். தற்காலிகமாக தான் அந்த ஞாபகங்கள், நான் சுற்றுப்போட்டு விளையாடிய ஞாபகங்கள், நான் கிளப் தலைவராக இருந்து கிளப்புக்காக விளையாடிய ஞாபகங்கள், கிளப் கிரிக்கெட் விளையாடின அண்ணாமையார், என்னுடைய நண்பன் மேர், நிறைய ஞாபகங்கள் எனக்கு தந்தது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஞாபகங்களை தந்திருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வழிபோக்கன் உங்களை சந்திக்கும் முறை உங்களது விடுவது உங்கள் வழிபோக்கன். நன்றி.